புரோட்டீன் வேணுமா? முட்டை எடுத்துக்கங்க. ஐயோ சார், நாங்கள் வெஜிடேரியன், முட்டையே சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. முட்டையை விட புரோட்டீன் அதிகமாக இருக்கிற வெஜிடேரியன் உணவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 100 கிராம் முட்டையில், அதாவது 2 முட்டையில் கிட்டத்தட்ட 13 கிராமாக புரோட்டீன் கிடைக்கும். இதை விட ஜாஸ்தி புரோட்டீன் கிடைக்கிற வெஜிடேரியன் உணவுகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 சோயா ப்ராடக்ட்ஸ். 100 கிராம் சோயா துண்டுகள் மூலமாக 52 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. சோயா மாவு 51 கிராம், சோயா பீன்ஸ் 36 கிராம், டோஃபு 17 கிராம்ஸ். FDA ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு 25 கிராம் ஆஃப் புரோட்டீன் சோயா ப்ராடக்ட்ஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 2 சீட்ஸ். 100 கிராம் பூசணி விதை மூலமாக 36 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. சணல் விதை 32 கிராம், பருத்தி விதை 23 கிராம், சூரியகாந்தி விதை 21 கிராம், ஆளி விதை 20 கிராம், கசகசா 18 கிராம், எள்ளு விதை 17.6 கிராம், சியா விதை 16.5 கிராம். நம்பர் 3 நட்ஸ். கடலை மூலமாக 26 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. பாதாம் 21 கிராம், பிஸ்தா 20 கிராம், முந்திரி 18 கிராம், அக்ரூட் 15 கிராம். நம்பர் 4 பல்சஸ். பாசிப்பருப்பு மூலமாக 24 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. ராஜ்மா 24 கிராம், கருப்பு உளுந்து 23 கிராம், கருப்பு பீன்ஸ் 22 கிராம், துவரம்பருப்பு 22 கிராம், கொண்டக்கடலை 20 கிராம், கடலைப்பருப்பு 20 கிராம். நம்பர் 5 மில்க் ப்ராடக்ட்ஸ். 100 கிராம் பன்னீர் மூலமாக 18 கிராமாக புரோட்டீன் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்த வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸில் சோயா ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் மில்க் ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிற புரோட்டீன் அப்படிங்கிறது முட்டையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். அதாவது நம்ம உடம்பால் உருவாக்க முடியாத 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே அதில் இருக்குது. ஆனால் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பருப்பு வகைகளில் சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இல்லாததுனால இது ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. இந்த உணவுகளை அரிசி, கோதுமை, சிறுதானியம், ஓட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக மாறிடுது. உதாரணத்துக்கு சாதம், பருப்பு, சப்பாத்தி, ராஜ்மா, ஓட்மீல், நட்ஸ் அண்ட் சீட்ஸ்.